வீடு நம்ம திரும்ப முடியல. ஃபஸ்ட் கிளாஸ் இடம். பேருந்து நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயும் கூட. நடந்தே போயிடலாம். பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்தே போயிடலாம். தண்ணி வசதி இருக்குது. ஈபி லைன் இருக்குது. வீடு கட்டி ஒரு 8 வருஷம் ஆச்சு. 2.5 சென்ட் பக்கத்தில் இருக்குது. நல்ல ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலுக்கு அட்டாச்சு, ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமு, இப்படி சகல வசதிகளோட. இங்கே பார்த்தீங்கன்னா இது கார்னர் சைட்டாக போனதுனால காரு இங்கே நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் போக்குவரத்து இல்லை, டெட் எண்டு. அதனால் முன்னாடி கார் நிறுத்தினாலும் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ரெண்டாவது இங்கே நல்லா பாதுகாப்பு. வீடும் நல்லா ஜம்முன் இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. மேலே ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு பளிச்சுன்னு பண்ணியிருக்காங்க. ஒரு பெயிண்ட் அடித்து சின்ன லேசாக ஒரு பெயிண்ட் அடித்தா வீடு எல்லா வகையிலையும் போயிடும். இடமும் நல்லா அமைப்பாக இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் ஈஷானியம் பார்த்து அதுவும் திருப்பியும் விட்ருக்காங்க. அது வகையில் ரொம்ப நல்லா இருக்குது. அது பாருங்கள், பேசலாம். ஃபைனலாக 40 ரூபா சொல்கிறாங்க. சரியான விலை தான். இங்கே சென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 13-14 லட்சம் 13 லட்சம் வரும். அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா வந்தாச்சு. 10 லட்சம் தான் வீடு. பெருசாக குறைக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு 5-10 குறைப்பாங்க. வாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வீடு, நல்ல ரோடு, சாலை வசதி, காத்தோட்டம், பாதுகாப்பு, தண்ணி வசதி, பஸ் ஸ்டாப்பு, சுற்றி ஸ்கூலு, காலேஜு. இதுக்கு மேலே ஒரு நல்ல வீடு. திருப்பூர் பக்கத்தில் இந்த மாதிரி வீட்டை நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டாவது அவினாஷ் ரோடுக்கு பக்கத்தில். அப்படியே மெயின் ரோடுக்கு போய் டச் பண்ணோம்னா என்ஹெச் போயிடலாம். இப்படி எல்லா வகையிலும் இது சௌகரியமாக இருக்குது. விலையும் ரொம்ப சகாயமாக சொல்லியிருக்காங்க. பெரிய வீடாக தெரியுது. மேலே ஒரு ஃபோர்ஷன் கூட எடுக்கலாம். நல்லா அகலமாக இருக்குது வீடு. நல்லா முன்னாடி நல்லா அகலம், சரியான அகலம். அதனால் விலை பெருசாக குறைக்க மாட்டாங்க. பாருங்கள். பேங்க் டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குது. பேசுனா கையோட கரையத்துக்கு போயிட வேண்டியதான்.